ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு இந்த ஓய்வு நாளுக்கு என்று கொடுக்கிற ஆலோசனை என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 101 சங்கீதம் 4வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும், பொல்லாதவனை அறிய மாட்டேன். பாருங்க, தாவீது ஒரு அற்புதமான விண்ணப்பத்தை பண்றார். என்னன்னா, மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும். பாருங்க, இன்னைக்கு எப்படியாவது நம்ம எப்படி கேட்டிருக்கிறோமா? தேவப்பிள்ளை, மாறுபாடான இருதயம் எனக்கு வேணாம் ஆண்டவரே அப்படி சொல்லி. இதே நீங்கள் ஒரு பொது மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குன்னா, உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். வஞ்சக நெஞ்சம் எனக்கு வெகு தொலைவில் இருக்கட்டும். வஞ்சக நெஞ்சம். அல்லேலூயா. பாருங்கள், உள்ளே ஒன்று வச்சுட்டு இருப்பாங்க, வெளியில் பார்த்தீங்கன்னா வேறு பேர் பேசுவாங்க. நிறைய பேரை பார்த்துருக்குறல. இதே பிள்ளைகளை பார்க்குறதுக்குன்னா அப்படியே ரொம்ப பரிசுத்தமான மாதிரி, ரொம்ப அப்படியே பயங்கரமாக நல்லவங்க மாதிரி இருப்பாங்க. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமாக இருக்கும். அதுதான் மாறுபாடுள்ள ஒரு வாழ்க்கை. முன்னாடி ஒன்று பேசுறது, பின்னாடி ஒன்று செய்கிறது. ஆமீன். முன்னாடி நல்லவங்களை போல் நடிக்கிறது, பின்னாடி தீங்கான காரியத்தை செய்கிறது, நம்மளுக்கு விரோதமாக காலை வாடுறது. தேவ பிள்ளைகளை வஞ்சக நெஞ்சம், மாறுபாடான இருதயம், இன்றைக்கி அது என்னை விட்டு அகலன்னு தாவீது சொல்கிறது போல் இன்றைக்கி ஆண்டவர் தாவீது மூலமாக நம்மோடு பேசுகிறாரு. அந்த மாறுபாடான இருதயத்தை விட்டு விலகுங்க. அல்லேலூயா. நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீங்கன்னா யோபுவின் புஸ்தகம் 31 அதிகாரம் 3வது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். மாறுபாடானவனுக்கு ஆபத்தும் அக்கிரம செய்கைக்காரனுக்கு ஆக்கினையும் அல்லவா கிடைக்கும். தேவ பிள்ளைகளே, மாறுபாடான இருதயங்களுக்கு ஆபத்து வரும். நான் சொல்லுங்க, வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மாறுபாடான இருதயம், நான் ஒருத்தருக்கு விரோதமாக முன்னாடி ஒன்று பேசுகிறேன், நடிப்பு. ஆமேன். அப்படின்னா நம்ம ஒரு வேஷம் போட்டவர்களாக காணப்படுவோம். தேவப்பிள்ளையில் அப்படின்னா எனக்கு ஆபத்து வருமா? அதனால தான் அங்கே தெய்வ மனுஷன் சொல்லுகிறார். தெய்வ பிள்ளையில் இன்றைக்கி மாறுபாடான வாழ்க்கையை நம்ம எடுத்து போட்டுருவோம். நீதிமொழியின் புஸ்தகம் 12 அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கும்போது சாலமோன் ஞானி இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். தன் புத்திக்கு தக்கதாக மனுஷன் புகழப்படுவான், மாறுபாடான இருதயம் உள்ளவனோ இகழப்படுவான். தேவ பிள்ளையில, மாறுபாடான இருதயம் உள்ளவன் இகழப்படுவானா? இகழ்ச்சி வரும். எத்தனை நாள் அப்படி நடிக்க முடியும்? எத்தனை நாள் அப்படி ஏமாற்ற முடியும்? முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று மாதிரி. தேவப்பிள்ளையில் கண்டிப்பாக என்ன பண்ணாக்கா அதனுடைய முடிவு இகழ்ச்சி, ஆபத்து, பயங்கரமாக இருக்கல வசனம். அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்குற ஒரு தூய்மையான வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, ஒரு நேர்மையான வாழ்க்கை, அவன் மாறுபாடு இல்லாத ஒரு வாழ்க்கையை, அவன் போலி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதே நீதிமொழிகள் புஸ்தகம் 17 அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கினா இப்படியா சாலமன் சொல்கிறார். வாசிக்க கேட்போம். மாறுபாடான இருதயம் உள்ளவன் நன்மையை கண்டடைவதில்லை, புரட்டு நாவு உள்ளவன் தீமையில் விழுவான். ஆமென். மாறுபாடான இருதயம் உள்ளவன் நன்மையை கண்டடைய மாட்டான். எத்தனை காரியங்கள் பயங்கரமாக சொல்லி பாருங்க. மாறுபாடான இருதயனுக்கு ஆபத்து வரும், இகழ்ச்சி வரும், நன்மை கிடைக்காதான். ஆமேன். அப்போ நன்மையாக நான் பெற்றுக்கணும்னா ஒரு மாறுபாடு இல்லாத, ஒரு போலி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தர் அழைக்கிறார். இன்னும் பல வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிற பார்க்குறோம். அதே நீதிமொழிகள் 28:18 கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். உத்தமமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், மாறுபாடான இரு வழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான். ஆமேன். ஏதாவது ஒன்றத்தில் கண்டிப்பாக விழுந்துடாமா. மாறுபாடான இரு வழியில் நடக்கிற என்ன பண்ணுனாக்கா ஒன்று விழுவான். தேவப்பிள்ளையிலே, இன்றைக்கி மாறுபாடான வாழ்க்கை எடுத்துப்பட்டு ஒரு பரிசுத்தமான நேர்மையான வாழ்ந்த ரைட், இப்படி தான் ஆண்டவர் காண்பிக்கிற வழியில் நம்ம வாழும். அப்படி அர்ப்பணிப்போம். அப்போ தான் நம்ம பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். எப்படில அப்போது தாவீது சொல்கிறோமா, மாறுபாடான இருதயம் என் இருதயத்திட்டு அகலட்டுங்க ஆண்டவரே. ஒரு வேளை அப்படி மாறுபாடான வாழ்க்கை, சின்ன சின்ன காரியத்தில் வீட்டில் ஒன்று, வெளியில் ஒன்று சொல்லுவாங்களே, காலேஜில் ஒன்று, வெளியில் ஒன்று சொல்லுவாங்களே, சர்ச்சில் ஒன்று, உலகத்துக்கு ஒன்று, அப்படி வேணாம். ஒரே வாழ்க்கை இயேசுவை நம்ம வாழ்ந்து காட்டுவோம். ஆண்டவர்களுக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. தாவீது சொல்லுகிறோமா, மாறுபாடுள்ள இருதயம் எங்களுக்கு வேணாம் ஆண்டவரே, அதை விட்டு அகற்றும் சொன்னது போல அன்ற ஒரு பரிசுத்தமுள்ள உங்களை போல உங்களை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு நேர்மையான வாழ்க்கை, போலி இல்லாத வாழ்க்கை வாழ கர்த்தர் நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்.
இந்த நாள் முழுதும் நடத்துங்கப்பா. இந்த கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பாதுகாத்துகளும் ஆசீர்வதியும். மகிமமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபக்கிறோம் பிதாவே, ஆமென். மாறுபாடில்லாத வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். God bless you.